வாழ்க்கையில் உங்கள் கூட பயணிக்கிற முக்கியமான நபர்கள், அப்பா அம்மா, குழந்தைங்க, கணவன் மனைவி, பேரம்பேத்திங்க, மாமா அத்தை, இந்த மாதிரி முக்கியமான நபர்கள் வந்து உங்கள் கூட பயணிச்சிட்ருக்காங்க அப்படின்னா நீங்கள் அவங்களோட உடல்நிலையை கவனிக்கிறதுல ரொம்ப அதிகமான கவனம் செலுத்திட்டு தான் இருப்பீங்க. அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இது வந்து நல்ல பழக்கம் தான். ஆனால் உங்களோட உடல்நிலையை கவனிப்பீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேள்விக்குறி தான். ஸோ எல்லாருமே கூட இருக்கவங்கள நல்லபடியாக கவனிச்சுக்கிறதுலாம் ரொம்ப கரெக்டான வழியில் கொண்டு போயிட்டுருப்பாங்களே தவிர தங்கள் உடல்நிலையை கவனிக்கிறது இல்லை. இதுதான் வந்து உண்மையான விஷயம். முக்கியமான பதிவு என்னென்னா, உங்களோட உடல்நிலை வந்து சரியான சீரான இருந்தால் மட்டும்தான் உங்கள் கூட இருக்கவங்க உடல்நிலையும் கரெக்டாக இருக்கும். நீங்கள் கரெக்டான நேரத்தில் தூங்காமல் இருந்தாலும் சரி, கரெக்டான நேரத்தில் சாப்பிடாம இருந்தாலும் சரி, இல்லை பகலாக அங்கங்கே ஓடினாலும் சரி, இல்லை கரெக்டான நேரத்தில் தண்ணி குடிக்காமல் இருந்தாலும் சரி, இதெல்லாம் வந்து உங்கள் உடல்நிலையை ரொம்பவே பாதிக்கும். ஸோ இப்படி பாதிக்கிறதுனால ஒரு நாள் நீங்களே இல்லாமல் கூட நிலைமை வரலாம். ஸோ அப்படி நீங்கள் யோசிச்சிங்கன்னா அந்த டைமில் வந்து உங்கள் கூட இருக்கவங்கள யார் பார்த்துப்பா? ஸோ இப்படி நீங்கள் யோசிக்கும் போது உங்கள் உடல்நிலையும் நீங்கள் கவனம் செலுத்துவீங்க. ஸோ நீங்கள் அப்படிப்பட்ட நபராக இருந்தீங்கன்னா நாளையிலேருந்து உங்கள் உடல்நிலையை கவனிக்கிறதுலையும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. ஸோ அப்படி முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா உங்கள் உடல்நிலையும் கரெக்டாக இருக்கும், உங்கள் சார்ந்தவங்களோட உடல்நிலையும் கரெக்டாக இருக்கும். சிந்திச்சு பார்த்து செயல்படுங்க.